கணேசாய நமக. முருகா சரணம். கடவுளை காண முடியுமா? திருமுருக கிருபானந்த வாரியார் சொன்ன குட்டி கதையை இப்பதிவில் சிந்திக்கலாம். கிருபானந்த வாரியாரும் ஒரு தம்பியும் நடத்துகின்ற உரையாடலாக இக்கதை செல்கிறது. ஒரு சிறு தம்பி கேட்கிறான், கடவுளை கண்ணால் காண முடியுமா என்று கிருபானந்த வாரியாரிடம். அதற்கு அவர் பதில் கூறுகிறார், உன் கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன் ஒரு கேள்வி தம்பி. இந்த உடம்பை நீ கண்ணால் பார்க்கின்றாயா? எனக்கென்ன கண் இல்லையா? இந்த உடம்பை எத்தனையோ காலமாக பார்த்து வருகிறேன் என்று அவன் பதில் கூறுகிறான். தம்பி, கண்ணிருந்தால் மட்டும் போதாது, கண்ணில் ஒளி இருக்க வேண்டும். காது இருந்தால் மட்டும் போதாது, காது ஒலி கேட்பதாக அமைய வேண்டும். அறிவு இருந்தால் மட்டும் போதாது, அதில் நுட்பமும் திட்பமும் அமைந்திருக்க வேண்டும். உடம்பை நீ பார்க்கின்றாய், இந்த உடம்பு முழுவதும் உனக்கு தெரிகின்றதா என்று கேட்டார். அதற்கு அவன், ஆம், நன்றாக தெரிகின்றது. அப்பா, அவசரப்படாதே, எல்லாம் தெரிகின்றதா என்றார். என்ன ஐயா, தெரிகின்றது 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 என்று எத்தனை முறை சொல்வது? ஆம் தான் தெரிகின்றது என்றான். அப்பா, எல்லா அங்கங்களும் தெரிகின்றனவா? ஆம், தெரிகின்றன. முழுவதும் தெரிகின்றதா? அவன் சற்று எரிச்சலுடன் உரத்த குரலில், முழுவதும் தெரிகின்றது என்றான். தம்பி, உன் உடம்பின் பின்புறம் தெரிகின்றதா? மாணவன் விழித்தான். ஐயா, பின்புறம் தெரியவில்லை என்றான். தம்பி, முதலில் தெரிகின்றது தெரிகின்றது என்று பலமுறை சொன்னாய், இப்போது பின்புறம் தெரியவில்லை என்கிறாயே. சரி, பின்புறம் முழுவதுமாவது தெரிகின்றதா? முன்புறம் முழுவதுமாவது தெரிகின்றதா? முன்புறம் முழுவதும் தெரிகின்றதே. நிதானித்து கூறு. எல்லா பகுதிகளையும் காண்கின்றேன், எல்லாம் தெரிகின்றது. தம்பி, முன்புறத்தின் முக்கியமான முகம் தெரிகின்றதா? மாணவன் துணுக்குற்றான். பின்பு தனித்த குரலில் பணிந்த உடம்புடன், ஐயனே, முகம் தெரியவில்லை என்றான். குழந்தாய், இந்த ஊன உடம்பில் பின்புறம் முழுவதும் தெரியவில்லை, முன்புறம் முகம் தெரியவில்லை. நீ இந்த உடம்பில் சிறிதுதான் கண்டிருக்கிறாய். இருப்பினும் கண்டேன் கண்டேன் என்று பிதற்றுகின்றாய் அப்பனே. இந்த உடம்பு முழுவதும் தெரிய வேண்டுமானால் இருநிலை கண்ணாடிகளின் இடையே நின்றால் உடம்பு இரு புறங்களும் தெரியும். இந்த ஊன் உடம்பை முழுவதும் காண்பதற்கே இருநிலை கண்ணாடிகள் தேவைப்படுவது போல், ஞானமே வடிவாய் உள்ள கடவுளை காண்பதற்கு இரு கண்ணாடிகள் வேண்டும். ஒரு கண்ணாடி திருவருள், ஒரு கண்ணாடி திரு அருள், மற்றொன்று குரு அருள், மற்றொன்று குரு அருள். திருவருள் குரு அருள் என்ற இந்த இரு கண்ணாடிகளின் துணையால் ஞானமே வடிவான இறைவனை காணலாம் தம்பி. திருவருள் எங்கும் நிறைந்திருப்பினும் அதனை குருவருள் மூலமே பெற முடியும். திருவருளும் குருவருளும் இறைவனை காண இன்றியமையாதவை என்றார். நன்றி.